சமையல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஏன்னா இப்போ ஒர்க் போகிறனால கரெக்டாக வந்து வீடியோ போட முடியல. ஓகே, டுடே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தக்காளி தோசை வந்து எப்படி அரைக்கிறது, எவ்வளோ ஊற வைக்கிறது, எவ்வளோ அரைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இதில் இட்லி அரிசி வந்து 1 டம்ளர் வந்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் எப்படின்னா துவரம்பருப்பு வந்து 1/2 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் வச்சு நான் ஊற வச்சுருந்தேன். நான் நல்லா வந்து உங்களுக்கு ஊறிடுச்சு, பார்த்தாவே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. நான் காலையில் ஊற வச்சுட்டு போனேன், சாயந்தரம் வந்து இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மிளகா வந்து ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா 3 வந்து பழுத்த தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே போட்டேன், அரைச்சிட்டு வந்து வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அரைங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். நைஸாக